ஹெட்ஃபோன் சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நல்லா பேஸ் பூஸ்டே இல்லையே, வேறு ஹெட்ஃபோன் வாங்குவோமா? சரி, ஆர்டர் பண்ணலாம். Many months later. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. வீட்டுக்கு வந்துட்டிங்களா? கீழே தான் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கீங்களா? அதான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம். கைஸ், இந்த மாதிரி அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா வந்து மாஸ்க்கு கண்டிப்பாக போடுங்க. ஒரு மாஸ்க் போடுங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியே வச்சுருங்க. ஏதாவது வெயில் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சானிடைசர் ஸ்ப்ரேவோ இல்லை டெட்டாலோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு துணியில் போட்டு அதை இந்த டப்பாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு தராங்க. கையை யூஸ் பண்ணாதீங்க, க்ளவுஸ் இருந்தால் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங், பேக்கிங், அன்பேக்கிங் எதுனாலும் பண்ணிக்கலாம். இருங்க, நான் போய் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், நான் போய் ப்ராடக்டை வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர். ஸோ ப்ராடக்ட் வந்து எங்கே காணோம்? இந்த டேபிளில் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஒரு சில இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசணும். அது வீடியோக்குள்ளே போகலாம், டேரெக்டாக அன்பாக்சிங்குள்ளே போகலாம். வாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட்லேருந்து வந்திருக்கு. அதாவது காஸ்மிக் பைட்னா டேரெக்டாக அந்த கம்பெனி இல்லை. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒரு செல்லர் வந்து எனக்கு இது அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஸோ காஸ்மிக் பைட்டோட GS430 கேமிங் ஹெட்செட் அப்படிங்கிற ஒரு ஹெட்செட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு போடுறேன், இதில் பாருங்க. இப்படிதான் வந்து எனக்கு பேக்கிங் வந்துருந்துச்சு. ப்ராடக்ட் இருக்கு, எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் போட்டுருங்கண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் வந்து பண்ணாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து பயமாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி வந்து வந்துருந்துச்சு. அதில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பயமே வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தான் ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ 2 டைம் யூஸ் பண்ணிட்டு அன்பாக்சிங்காக நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். இங்கே இந்த மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க. இன்வாய்ஸ் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது டப்பா பார்த்தீங்கன்னா டப்பா அப்படியே உள்ள கசங்கி நொறுங்கி போய் வந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன். அண்ட் கீழேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன், ஒழுக்கமாக ஒன்றுமே வந்து பேக் பண்ணல, ஒழுக்கமாக ஒன்றுமே சீல் பண்ணல. ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே தான் கொடுத்துருந்தாங்க. வரும்போது இப்படி தான் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா உள்ள ஓப்பன் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் உள்ள எல்லாமே இருந்திருக்கு. இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். ஸோ ஸோ இதுதான் வந்து கவர். இது எல்லாமே வந்து சானிடைஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து வெளியே எடுத்திருக்கேன், இன்க்ளூடிங் உள்ளே இருக்க ப்ராடக்ட்டு. இது வந்து கீழே இப்படி போட்டுருவோம். ஸோ பாக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்மையாக நொறுங்கி உள்ளே ஒடுங்கி அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் காஸ்மிக் பைட்டோட GS430 கேமிங் ஹெட்செட். 7 RGB LED கலர் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்பேண்ட், சாஃப்ட் இயர் கப்ஸ், 3.5mm ஜாக், ஆடியோ ஜாக் தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது மட்டும் நான் வந்து லேட்டரா சொல்றேன், வீடியோக்குள்ள சொல்றேன். அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அதோட போட்டோ போட்டிருக்காங்க. பின்னாடின்னு பாத்தீங்கன்னா அதோட டிராயிங் இமேஜ் மாதிரி போட்டு என்னென்ன உள்ள இருக்கு, அதாவது இந்த ஹெட்செட்ல என்னென்ன ஹைலைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா அந்த மியூட்டு, அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுனு, USB ஒன்று, 3.5mm சாஃப்ட் இயர் கப்ஸு, இங்கே மேலேயும் வந்து குஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நிறையா வந்து போட்டிருக்காங்க. லைனா இது என்னென்ன ஸ்பெக்குன்னு போட்டிருக்காங்க. சைட்லைன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் 3.5mm ஜாக், ஆடியோ, லேப்டாப், PC, PS4 அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து மேலாலேயே வந்து நம்மளோட ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் எடுப்போம். இது வந்து ஒரு ஏர் பபிள் கவர்ல வந்துருந்துச்சு. நான் அந்த ஏர் பபிள் கவர் எடுத்துட்டேன். உள்ள மீதி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட்டோட கைடு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும், அதுக்கப்புறம் இது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் டு கார்டு மோட், இது வாரண்டி கார்டு இல்லை,
இது வாரண்டி கார்டில் சும்மா சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு வாரண்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு வாரண்டி கார்டு ரெண்டுமே இதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ஹெட்ஃபோனில் இருக்க ஸ்பீக்கர்ஸு. இது 3.5mm ஜாக் வச்சு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், டேபு, PS4 இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து இங்கே ஸ்ப்ளிட்டர் தான் நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளிட்டர் வாங்கி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஹெட்செட்டுக்கு போவோம். ஹெட்செட் போனோம் அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் ப்ரீமியம். ஸோ இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரீமியமாக பிளாக்ல வந்து இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட அவுட்டர் கவர். இப்படி தான் வந்து நீங்கள் பார்த்தா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தோம்னா வந்து அப்படியே பிளாஸ்டிக், ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெண்டெல்லாம் பண்ண முடியுது, நல்லா வந்து வளையுது. அதுக்குன்னு ஓவராக வளைச்சிடாதீங்க, உடஞ்சு போயிடும். மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ரைட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பைட் அப்படின்னு ப்ளூ கலராக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்து அதில் வந்து RGB கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு லைட்டு தாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காஸ்மிக் பைட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு RGB கொடுத்துருக்காங்க, ஏர் வெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழேன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகவே இருக்கு. ஒயரு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா ஆன் பண்ணிக்கலாம், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அதுக்கு சைட்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். நம்ம பழைய ஹெட்செட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி இறக்குற இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர் நல்லா பெருசாகவே இருக்குது, இங்கே கட்டி வச்சிருக்காங்க. நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபோன், லேப்டாப், PS2, PS4, PS3 எல்லாத்துலேயுமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த USB எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைட், அதாவது இந்த RGB லைட்டுக்காக. அண்ட் திரும்ப ஹெட்செட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து மைக் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் மைக்கு. டக்குன்னு ஒரு பொசிஷனில் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மைக் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இயர் கப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இயர் கப்ஸ் நல்லா சாஃப்டா குஷன் மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஓரளவுக்கு தான் இருக்கு, சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேலே ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா குஷன் கொடுத்துருக்காங்க ஹெட் ரெஸ்ட்க்கு. இது இங்கே பாருங்க. அண்ட் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான துணி, வெறும் துணி தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பட் சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் செக் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்கு. இந்த இதை மட்டும் பிரிச்சிடாதீங்க, இந்த ஸ்டிக்கரும் அப்புறம் இங்க இருக்கிற இந்த ஸ்டிக்கரும் பிரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை வந்து இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒயர் எடுத்து நான் இங்கே கனெக்ட் பண்ண போறேன். அதுதான் என்னோட சிஸ்டம். ஸோ ஸ்டூடியோ டூர் ஆல்ரெடி அப்லோடு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் அப்படின்ற இடத்துல கனெக்ட் பண்ணலாம். ஹெட்ஃபோன்ற இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு பக்கத்துலேயே USB 3.0 இருக்குது. ஸோ அந்த போர்ட்டில் வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஹெட்ஃபோன் பவர் அப் ஆன் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கேட்டு வந்து சொல்கிறேன் திரும்ப. அண்ட் மைக் குவாலிட்டி வந்து இதுலேயே பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹெட்செட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வந்து எடுப்போம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கு. பேஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கு, ட்ரிபிளும் வந்து நல்லா இருக்கு. ஸோ சரௌண்டுன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டும் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ நான் பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது சும்மா லெஃப்ட் சைடில் என்ன சவுண்ட் இருக்கோ அது லெஃப்ட் சைடில் வந்து கேட்கும். ஸோ ரைட் சைடில் என்ன சவுண்ட் இருக்கோ ரைட் சைடில் வந்து கேட்கும். இது வந்து ஒரு 3D சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமிங் ஹெட்செட்டு. ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன் ஆகும், டால்பி ஆடியோ ஆகட்டும் அதை சப்போர்ட் பண்ணுவோம், 4K ஆடியோ இருக்கட்டும் அதை சப்போர்ட் பண்ணுவோம், 3D ஆடியோ இருக்கட்டும் 3D ஆடியோ சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் DTS அரௌண்ட் இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன் வந்து இது. ஸோ வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். கேமிங் ஹெட்செட் வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். நார்மல் ஹெட்செட்டும் வாங்குறவங்களும் வாங்கலாம்.
இதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கடைசியில் சொல்கிறேன். இப்போ மைக் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோன் எல்லாமே எங்கேஜாக இருக்க காரணத்தினால் நான் என்னன்னா ரியல்மி C3 வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சிஸ்டம்லேயே வந்து கனெக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3.5mm ஜாக் இருக்கிறதுனால ஜஸ்ட் இதோட ஆடியோ மட்டும், அதாவது என்ன சொல்கிறது, என்னோட சவுண்டு மட்டும்தான் இதில் வந்து அவுட்புட்டாக வரும். நான் இன்புட் கொடுத்தா அதை வந்து அவ்வளோக்கா எடுக்காது. ஸோ ஸ்ப்ளிட்டர் போட்டால் தான் வந்து இன்புட் அவ்வளோக்கா வந்து எடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபோனில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ பண்ணிடலாமா சவுண்ட் டெஸ்ட்டை? ஹலோ 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 கேக்குதா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்பேன், ஆனால் கேட்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மைக்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் கண்ட்ரோலரில். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆடியோ கேளுங்க, ஓகேவா? ஹலோ 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 மைக் டெஸ்டிங் 1 2 3 SDS விஷன் ஆகிய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அமைக்கி ஆல் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்று தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மைக் டெஸ்டிங் அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேற லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹெட்ஃபோனு. ஸோ மறக்காமல் எல்லாருமே காசு இருந்துச்சுன்னா வாங்குங்க. நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலுமே ஓகே, நீங்கள் ஒரு PUBG ஸ்ட்ரீமராக இருந்தாலுமே இந்த ஹெட்ஃபோன் நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதோட ரிவ்யூவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த ஹெட்ஃபோனுடன் உங்கள் SDS விடைபெறுகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.